சில நேரங்கள்ல கேட்கும்போது சொல்ற கோர்ஸ் ஃபீயும் நமக்கு படிச்சு முடிச்ச உடனே வர கோர்ஸ் ஃபீயும் டிஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 1 year பிஃபோர் ஒரு 36 lakhs ஆகுது அப்படின்னா 36 lakhs கேன் வி கம்ப்ளீட் அவர் கோர்ஸ் வித் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஆல். So the scholarship system is one of them. If they have 91 and above in each subject, they can get this scholarship, monthly scholarship during the whole semester, which is like about $100 per month, which is quite enough for living expenses for the students in Georgia. So this gives them additional motivations to study very well. ஜார்ஜியா வந்து என்எம்சி கைட்லைன்ஸை வந்து கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி has been blacklisted in that government itself. அதாவது ஒரு கண்ட்ரியில் இத்தனை யூனிவர்சிட்டி 13 யூனிவர்சிட்டி பேன் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் டைம். இதை எல்லாம் எதனால் பேன் பண்ணாங்கன்னா they are not following a proper protocol. என்எம்சி கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணல, அந்த நாட்டு ப்ரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணல. இந்த கெடாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது வந்து சில கண்ட்ரீஸ்ல இல்ல அப்படிங்கறத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஜார்ஜியால எப்படி அப்படி அது தேவையா, கண்டிப்பா வேணுமா அதை நம்ம லேர்ன் பண்றதுக்கு? அது அங்க எப்படி? Even in India, so many universities we don't have kெடாவர்ஸ். நிறைய பேர் நிறைய ஸ்கேம்ல மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஈவன் இன் ஜார்ஜியா, ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் திஸ் பாயிண்ட். ஈவன் இன் ஜார்ஜியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலே இல்லாத மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாங்க, விச் இஸ் கோயிங் டு பி அ ஹெண்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். இது 5 minute நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கூட 2 முக்கியமான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக வந்துட்டு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் அட்மிஷன் வாங்குறது, என்ன படிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா வந்துட்டு இந்தியாவை தாண்டி எங்கெல்லாம் போய் படிக்கலாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி முக்கியமான 2 கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ டாக்டர் சந்தானகிருஷ்ணன் அண்ட் மிஸ் நினோ 2 பேருமே இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ டாக்டர் சந்தானகிருஷ்ணன் அவங்களை நிறைய பேத்துக்கு தெரியும். வணக்கம். இன்டர்நேஷ்னல் அட்மிஷன் டைரக்டர் ஃபார் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அண்ட் டெபுட்டி டீன் ஃபார் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி 2 பேருமே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? Welcome, thank you very much. ஓகே. ஸோ சார், ஆக்சுவலி இட்ஸ் பீன் அ லாங் டைம். நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறோம். ஜார்ஜியா எப்படி வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து டிஃபர் ஆகுது மெடிசன் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற நிறைய கிளாரிட்டி எனக்கு கொடுத்துருக்கீங்க. சின்ஸ் எங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புதுசு அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டு நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மெடிசன் படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான நம்பர். பட் பாசிங் பர்சன்டேஜுங்கிறது லேக்ஸில் இருக்கும். ஸோ எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் அவங்க அப்ராட் சூஸ் பண்ணுறாங்கிறது தெரியும். பட் வை ஜார்ஜியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது, பட் வை ஜார்ஜியா? ஜார்ஜியா, என்னோட நேம் டாக்டர் சந்தானகிருஷ்ணன். நான் ஒரு எம்டி ஜெனரல் மெடிசன். நான் படித்தது வந்து ரஷ்யாவில் தான். ஐ ஹவ் பீன் இன் ரஷ்யா ஆல்மோஸ்ட் 7 years. 2008 வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். பட் ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு ஸ்டூடெண்ட் கூட ரஷ்யா அனுப்பிச்சதில்லை. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் வி ஃபேஸ்ட் தேர். Whereas in Georgia, I am sending so many students, almost 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அனுப்பிச்சிருக்கேன். We didn't face any difficulties there. Advantages of Georgiaன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் இஸ் climate ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப கடுமையான குளிர் இருக்காது. செகண்ட் திங், அவங்களோட எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைட் ரெகக்னைஸ்டு. நம்மளோட டிகிரி இஸ் ரெகக்னைஸ்ட் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஈவன் நம்மளோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இங்கிலீஷில் தான் படிப்போம். 4வது, நீங்கள் படிக்கும்போதே நிறைய கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும். வெரஸ் இன் அதர் யூனிவர்சிட்டிஸ் இன் ஜார்ஜியா யூ ஒன்ட் கெட் இட். எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டியோட யூனிக்னஸ் என்னென்னா, வி ஹாவ் 2 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ரொம்ப ஃபேமஸான 2மே ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். சொந்த ஹாஸ்பிட்டல் எங்கள் யூனிவர்சிட்டி ஃபவுண்டர்து 100% ஷேர்ஸுமே எங்களோட யூனிவர்சிட்டி ஓனர் தான் வச்சுருக்காரு. எங்களோட 2 ஹாஸ்பிட்டலுமே. ஒன் இஸ் ஜான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல். இட் இஸ் அ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சின்ஸ் 1990s இருக்குது. அனதர் ஒன் இஸ் சென்ட் மைக்கேல்ஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல். தட் இஸ் 1844 ஆரம்பித்த ஒரு ஹாஸ்பிட்டல். இட் இஸ் அ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மோர் தென் 162 years old. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. இது இல்லாமல் நம்ம நாட்டில் எங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட பல நாட்டிலேருந்து வந்து படிக்கிறாங்க. மல்டிபிள் கல்ச்சர்ஸ் அவங்களுக்கு பசங்க இன்ட்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் above 80 country ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் அவர் யூனிவர்சிட்டி. எஸ்பெஷலி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 countries எங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க.
அப்போ என்ன ஆகும்னா யூகே தமிழர்கள், ஆஸ்திரேலியா தமிழர்கள், நம்ம தமிழ்நாடு தமிழ் பசங்க, மலேசியா, ஜப்பான்லேருந்து இருக்காங்க எங்கக்கிட்ட, ஃப்ரான்ஸு, சவுதி, கத்தார்னு ஒரு 20 நாட்டிலேருந்து இருக்காங்க. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் தெரியும், நல்லா பழகுவாங்க, அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சுப்பாங்க, டிசிப்ளினாக இருக்க முடியும், ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி சர்வை பண்ணலான்ட்டு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடைக்கும், ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும். அவங்க சொசைட்டியில் ஃப்யூச்சரில் சஸ்டெயின் பண்ணுறதுக்குடைய சேலஞ்சிங்கானது எல்லாமே கிடைக்கும். அண்டு ஜார்ஜியாவில் ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி. இதெல்லாம் நிறைய யூனிக்னஸ் சொல்லிகிட்டே போகலாம். இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஆக்சுவலி ஜார்ஜியா. டூரிசம் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் இஸ் த மெயின் ப்ரொஃபஷன் அண்ட் மெடிக்கல் டூரிசம் இஸ் த மெயின் பிஸ்னஸ் தேர். ஸோ தே மெயின்டைன் தட் ஸ்டாண்டர்ட். அண்ட் ஜார்ஜியா வந்து சேஃப்டி வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனிவர்சிட்டி. தே ஆர் ப்ரிஃபர் டு சேவ் ஆல் த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். Students from Tamil Nadu or any other country, they will take some time to accommodate or adjust with the environment, right? At the time, they will get emotionally set back, and it will affect their academics and also. How you notice this kind of activities from the students, and how will you support them actually emotionally or academically? Thank you very much. That's such a great question, actually, because we are always thinking about our students, not only international students, but local students as well, but especially for the international ones, because they are coming abroad, far away from their country, from their families. And I myself, when I was studying abroad, I know how do they feel. So it's very important for me that they need to feel like they are at home. So first of all, whenever they are enrolled, they have these orientation days. So they are guided what to do, how to do. Whenever all students are enrolled, they have their study program manager, a person who is guiding them from the very beginning of their studies till the end of graduation. And even after that, we have very strong communication to our graduated students as well. We are following their future steps as well and their career very much. So we have in each semester for newcomers, we have the meetings with the dean, deputy dean. I myself am meeting them with the head of the program, head of the examination center, head of the simulation center, head of the library. All these people are explaining them how it works, the content of the program, what it is, how to use the library, not only in the building but electronic library as well, because we have all digitalized versions of the books. So all these instructions are given to them very, very carefully. And what's important, we realize that this is not the only support they need during this time. This emotional support and their mental health is also very important for us. So because of that, we added this special service, which is absolutely free for them. Our psychologist, they can make an appointment to our university psychologist, and they can speak with them about their difficulties if they have any at the beginning. So all these issues are very important for us, and I think it works really good, because afterwards we are discussing with our team what we have done correctly, what should we improve, and this service as well, it was added just 2 years ago, 1 year and a half about, and we realized this step by step. 4 years ago we didn't have this service, for example, but now we have it because we realize how important it is for them to have these kind of psychological support as well from the university. Sir actually told about why we need to choose Georgia, but I need to ask a question: why we need to choose your university, apart from we have so many options there in Georgia, right? So is there any particular point we need to choose? Yes, they are not any but many, let's say like that. I will start with the quality of the education, the quality of the program, as we are associated members of European Union, the country of Georgia. So we need to strictly follow these European regulations in case of education, and not only in case of safety, security as well. So this is the reason why the program is done based on the European standards, but also
we are always following the NMC rules, because we have plenty of students from India, and we realize that these students, maybe not all of them, but some of them would like to come back to India and clear their FMG exams. So that NMC rules are also very important for us. The teachers, who are one of the most popular and strongest doctors at the same time, they are speaking fluently in English, of course, and they are sharing this experience with them, which they have during these years. So highly qualified teachers are very important to have such a strong program, such a strong curriculum as well. Besides, we are the only private university in Georgia which has its own hospital, and this is very important part, because for the future doctors, for the medical studies, this practical part is one of the most important part, let's say. So we have joined University Hospital, which was founded in 1991, and we also have St. Michael's University Hospital, which was founded in 1844, and it has history more than 1 century. So that's one of the biggest hospitals in Georgia, and it gives us and to our students opportunity to do their clinical curations and rotations in the hospitals. Additionally, we have 50 plus affiliated hospitals in Tbilisi, in capital city of Georgia. So all these practical part are very helpful for the students, of course, to continue their future career. Also, this scholarship system, internal scholarship system, which we have for the students, we always think that we need to give students some additional motivation. So the scholarship system is one of them. If they have 91 and above in each subject, they can get this scholarship, monthly scholarship during the whole semester, which is like about 100 USD per month, which is quite enough for living expenses for the students in Georgia. So this gives them additional motivations to study very well. Their academic performance is very important, not only in case of internal scholarship system, but also for the international exchange programs, which we have plenty nowadays. So to start with the Erasmus Plus program, which is granted from European Union, and we are part of this Erasmus Plus program. This gives the students opportunity to study to our partner university for 1 semester, to get this knowledge and this experience from our European partner, and then to be back and join again to our medical studies. Besides, this is fully funded based on this Erasmus Plus program, but additionally we have our international exchange programs with our partner university hospitals. Okay. So we are sending our students, again with the good academic performance and strong motivation, to our partner university hospitals in Germany, for example, in Heidelberg University Hospital, in Munich University Hospital, in Santiago Compostela University Hospital in Spain, in Brno University Hospital in Czech Republic. So they are spending this 1 week there, and they are doing this clinical internship for 1 week, and then and it's a part of internship, right? Yes, Okay. it's additional one. Actually, it's not part of the program. It's absolutely additional one, and it's absolutely funded from the university. Okay. All these expenses. So who will all get good academic performance, they Yes. will. Okay. Exactly. Okay. Besides, 2 times in a year, we have international conferences for the students. For example, in summer session, we just had it a week ago. So student can do their research and make the presentation during this conference. And of course, we have the winners on this conference, and they get this award and some financial support as well. So this is also very important, because the research part is also very important for their future career. So all this and many more are giving them additional motivation to do good and to be one of the best students, because if they are doing great, if they have good academic performance, they have plenty of opportunities to use. Then good, it's the most convincing response from And your one more thing, ma'am has missed it. We are the only private university having a very big dormitory. Yes. Oh. In a gated community. Okay. Which is in a posh area, which is near to US Embassy, and it's walkable distance to university. All the food courts like McDonald's, all the food, everything is nearby. Very safest zone. Nearly, I have seen
most of my students are staying there only in a safer hand, which is monitored by 360 degree cameras, 365 days security. Indian foods also provided by delivery from my mess. Food has been delivered. இந்தியன் ஃபுட் அதுவே ஒரு கொஸ்டினா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபுட்டு மாதிரி we are managing to sustain there. அதுக்குன்னு நம்ம ஊரில் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரிலாம் கொடுக்க முடியாது. பட் they are மேனேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணுற ஆல்மோஸ்ட் 8 months to 6 to 8 months I'll stay there in Georgia. எல்லா நாளுமே என்னோட மெஸ் ஃபுட்டு தான் நானும் சாப்பிட்றேன். ஓகே, தென் குட். மேனேஜபிள் தான். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணதில்லை. நான் கேட்கணும்னு நினச்ச நிறைய கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சரே பண்ணியிருந்தாங்க. வை வி நீட் டு சூஸ் உங்களோட யூனிவர்சிட்டி. அண்ட் நான் உங்ககிட்ட முதலேயே நான் வரும்போது சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தேன். ஸோ இந்த என்எம்சி சம்மந்தமான சில கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது தான் அவங்ககிட்ட நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. பட் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜார்ஜியா வந்து என்எம்சி கைட்லைன்ஸை வந்து கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்குல்ல, அதுக்கு நான் உங்ககிட்ட நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இதில் நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா தான் தெரியும். அதுக்கு விளக்கம் ப்ராப்பராக வந்து நம்ம இந்தியன் எம்பாசி விளக்கம் ப்ராப்பராக வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஜார்ஜியாவிலேருந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் வாங்கி இந்தியன் எம்பாசி ஒரு பப்ளிஷ் பண்ணாங்க 2024. ஸ்டேட்டிங் தட் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஜார்ஜியாவில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் யூகே சிட்டிசன்ஸு எல்லாருமே எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு ஈக்குவலான டிகிரி தான் எம்டி ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துட்டாங்க. நீங்கள் படிக்கிற என்டையர் ப்ரோக்ராமும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் படிப்பீங்க. நம்ம ஊரில் என்ன கேட்குறான்னா 4.5 years + 1 year கேட்குறான், 5.5 years கேட்குறான், இன்டர்ன்ஷிப்போடு கேட்குறான். இங்கே எப்படின்னா இட்ஸ் 6 years மெடிசன் ப்ரோக்ராம், அதில் 5 years மெடிசன் ப்ரோக்ராம், 1 year இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்னு கொடுப்போம். பட் நார்மலி இந்த யூரோப்பியன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து ஃபஸ்ட்டு 3 years வந்து ப்ரீ கிளினிக்கல் கிளாஸஸ், த லாஸ்ட் 3 years இஸ் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வரும். இங்கே எப்படின்னா இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். ஆனால் செப்பரேட்டாக இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு 12 monthsக்கு ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். வி ப்ரொவைடட். ஸோ இட்ஸ் அப்ளிகபிள். இது இல்லாமல் நம்மளோட கரிக்குலம்லேயே அந்த 12 சப்ஜெக்ட்ஸ்க்கு என்எம்சியில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் இவங்க பண்ணுறாங்க. தே ஃபாலோ தட் 12 different subjects which they are giving in NMC. The same thing we are also following here and we are providing the proper internship certificate. These are also coming. And another point வந்து என்னென்னா ஜார்ஜியாவில் வந்து டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு அங்கே டாக்டராக வேலை செய்யலாமா இல்லை லைசன்ஸ் வாங்கணுமா ஆர் ஹெல்ஸ், அதாவது ரிஜிஸ்டர்ட் வித் ப்ரொஃபஷனல், அந்த கசட்டில் இருக்கிற பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஜிஸ்டர்ட் வித் ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடி ஆர் அதர்வைஸ் காம்பனன்ட் டு கிராண்ட் லைசன்ஸ் டு த சிட்டிசன் ஆஃப் தட் கண்ட்ரி. அதாவது அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்க்கும் இதே மாதிரி ஈக்குவாலிட்டி டிகிரி கொடுக்கணும். நம்ம ஃபாரின்லேருந்து போகிற எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ஒரே ஈக்குவாலிட்டி டிகிரி கொடுத்தாங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துருக்கான் நம்மளோட கெசட்டில். அதுக்கு ரிப்ளை வந்து இந்தியன் எம்பாசிலேருந்து கொடுத்துருக்குது என்னென்னா, தாராளமாக நீங்கள் இங்கே வந்து படிக்கலாம். யூ கேன் கம் ஹியர் அண்ட் யூ கேன் ஸ்டடி ஹியர், கெட் த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், யூ கேன் ஒர்க் ஆஸ் அ ஜூனியர் டாக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் வி கால் எவ்ரி டியூட்டி டாக்டர் ஆஸ் ஜூனியர் டாக்டர். அந்த வேர்டை வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, தே ஆர் கன்வெர்ட்டிங் ஆஸ் ஜூனியர் டாக்டர் டிகிரி கொடுக்குறாங்களாமே, ஜூனியர் டாக்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களாமே, அது வேலிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் அ ட்ரூ. நம்மளோட டிகிரி வந்து தே ஆர் கிவிங் எம்டி மெடிக்கல் டாக்டர் ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறோம். தேர் இஸ் நோ ஜூனியர் டாக்டர் டிகிரி இன் த வேர்ல்டு. அதுதான் கிளாரிஃபை பண்ணணும் நான். ஸோ அவன் என்ன கொடுக்குறான்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடியில் நீ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டாக்டராக வேலை செய். நீ உனக்கு லைசன்ஸ் வேணும்னா இங்கே ப்ரொசீஜரே வேறு. இங்கே வந்து நீங்கள் பிஜி படித்து முடித்தா தான் சொந்தமாக அங்கே லைசன்ஸ் வாங்கி ஹாஸ்பிட்டல் வைக்க முடியும். அங்கெல்லாம் எப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் தான் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். இன் தட் கேஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டோட்டலி. யூஜி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரெகுலேட்டரி பாடியில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டாக்டராக வேலை செய்யலாம். ஆனால் அந்த நாட்டில் இல்லை, உலகத்தில் நீங்கள் எந்த நாடு போனாலும், இந்தியாவை தவிர எந்த நாடு போனாலும் தே கால் டியூட்டி டாக்டர் ஆஸ் ஜூனியர் டாக்டர். அதை வந்து நம்ம ஆளுங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க. வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அப்ளிகபிள். இது வரைக்கும் எங்கள் யூனிவர்சிட்டியில் more than 800 ஸ்டூடெண்ட்ஸ் have graduated, successfully cleared FMG எக்ஸாம். அதை நீங்கள் வேணால் மேம் கிட்டே கேளுங்க, she will explain you very clearly because she has seen so many international students. என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் 1100 ஸ்டூடெண்ட்ஸ், 1100 ஸ்டூடெண்ட்ஸ் currently Indian students, my Indian students are studying in our university. And successfully they are passing FMG exam. That ma'am will explain you clearly.
Well, the main thing I would like to underline about the education in Georgia is that a final degree which the students are getting after the 6 years of study is worldwide recognized. And this is very important because based on this recognition, they can be back to their country, to India, to pass FMG exam. And too many of our graduated students have done it and passed perfectly with the first attempt their FMG exams. Also, they can go to USA if they would like to pass USMLE exam, the UK if they would like to pass PLAB exam. We have several graduated students who went to Australia and Ireland as well. So they can be able to work also, right? Of course. Whenever they finish and they graduate, they can work as a medical doctor, junior doctor, as a junior doctor. This is same for the local students, for Georgians as well, for international students. The rest depends on where they would like to continue their career and what's the requirement of that particular country. And they can able to do PG also, right? In every country. No, not like that. Almost நம்மளோட இந்தியன் ரூல் படி, என்எம்சி கைட்லைன்ஸ் படி, இந்தியன் என்எம்சியோட ஃபாலோ ரூல்ஸ் படி, only 5 country PG is valid in India. Oh, okay. USA, Australia, Canada, New Zealand and UK. These are all the 5 countries you can do PG and come back to India. UG anywhere in the world, but they have to follow this norms of 2020-21. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ, recently the NMC Indian government has released a list, blacklisted University of Kyrgyzstan, Uzbekistan, so and so country ன்னு போட்டு ஒரு லிஸ்டே கொடுத்துட்டோம். So more than 20 universities has been cancelled. Oh, okay. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கணும். We have to know. So parents should aware of everything. nmc.org.in போயிட்டு ரைட் சைடில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் போயிட்டு ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் வரும். அண்ட் தென் அதுக்குள்ளே எல்லா ஒரு பிடிஎஃப்பும் தேவ போஸ்டட் அஸ் அ நியூஸ், அதில் போயிட்டு மொத்த ஓவரால் வியூ பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு செப்பரேட் லைக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். என்எம்சி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் அவங்க தே ஆர் மானிட்டரிங் ஆல் த யூனிவர்சிட்டிஸ் நவடேஸ், ஆல் த கண்ட்ரீஸ். எஸ்பெஷலி இப்போ ரீசன்ட்லி 2026 ஏப்ரல் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். இந்தந்த யூனிவர்சிட்டி ஹஸ் பின் பிளாக்லிஸ்டட் இன் தட் கவர்மெண்ட் இட் செல்ஃப். அதாவது ஒரு கண்ட்ரியில் இத்தனை யூனிவர்சிட்டி 13 யூனிவர்சிட்டி பேன் பண்ண இந்த ஃபஸ்ட் டைம். இன்னொரு கண்ட்ரியில் இப்போ ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ் பேன் பண்ணிட்டான். சில நாட்டில் நிறைய பேனிங் நடக்குது. இது எல்லாம் எதனால் பேன் பண்ணான்னா, தே ஆர் நாட் ஃபாலோயிங் அ ப்ராப்பர் ப்ரோட்டோகால். என்எம்சி கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணல, அந்த நாட்டு ப்ரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணல, விச் தே டோன்ட் ஹவ் அ ரெகக்னேஷன்ஸ். அதாவது நம்ம யூனிவர்சிட்டியில் எப்படின்னா, விச் ஹாஸ் ஆல் த ரெகக்னேஷன்ஸ் லைக் USMLA போர்டு ரெகக்னேஷனு, WFME, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எஜுகேஷனு, WHO, Canada போர்டு, UK போர்டு, we have PLAB board recognized, Australian medical board recognized, Indian medical board recognized, Saudi Arabia, Qatar, German, ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க டர்க்கி, உலகத்தில் இருக்க எல்லா அங்கீகாரமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் வைஸ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங். என்னோட இன்டென்ஷன் அதுதான். தட் ஐ ஹேவ் டு நோ பிகாஸ் அவங்க she said எல்லா கண்ட்ரிக்கும் போகலாம் ஆஃப்டர் த டிகிரி, அங்க போய் வர்க் பண்ணலாம். பிஜி படிக்கணும்னா இந்த 5 நாட்டுல இருந்து படிச்சாதான் நம்ம நாட்டுல வேலை. பட் யூ கேன் கோ டு ஜெர்மனி, யூ கேன் செட்டில் தேர். அதே போல we can do PG in India, right? After the completion of this degree. 100%. Okay. See, இன்னொன்னு சொல்லணும்னா, இனிமே FMG எக்ஸாமும் கேன்சல்டு, ஆல்மோஸ்ட் கேன்சல்டு மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்னு ஒரு போர்டு வந்திருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 2 years before நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இம்ப்ளிமெண்டட் 24ல நெக்ஸ்ட் வரும் அப்படி சொல்லி பேசி இருந்தோம். 25ல கெசட் ரிலீஸ் பண்ணாங்க. முதல்ல 24ல ஒரு கெசட் ரிலீஸ் பண்ணாங்க, அதை ரிவைஸ் பண்ணி திருப்பி 25ல ஒரு கெசட் ரிலீஸ் பண்ணாங்க. ஆஃப்டர், அதாவது தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு கிராஜுவேட், இந்த நம்ம என்எம்சி கவர்மெண்ட் எப்போ இந்த நெக்ஸ்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ, அந்த பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ கிராஜுவேட் ஆகிறாங்களோ அந்த இயர்லேருந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டான். ஸோ த பேட்டர்ன், அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நான் அதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் காமன், இனிமேல் இந்தியாவில் படித்தாலும் சரி, அப்ராடில் படித்தாலும் சரி, காமனாக ஒரே ஒரு எக்ஸாம் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம். அதுவும் எப்படின்னா வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் மாதிரி, US மாதிரி, கனடா மாதிரி, ஆஸ்திரேலியா மாதிரி, UK மாதிரி, அது ஸ்டெப் வைஸாக பிரித்து என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும்,
எப்படி எக்ஸாம் எழுதணும் எல்லாமே பேட்டர்ன் வேர்ல்ட் Every ஸ்டாண்டர்டில் medical student will attend the FMCG FMG, exam, the next next exam. exam, right? Exam. So it's not only for the abroad. abroad students. எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் But the attempts will differ, right? நோ தி அட்டம்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. த டியூரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த இன்னைக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10 years டியூரேஷனுக்குள்ளே அவங்க எம்பிபிஎஸ் ப்ரோக்ராமு பாஸ் ஆகிருக்கணும். Okay. இல்லைனா த டிகிரி இஸ் நாட் வேலிட். This is It's a final criteria. Can you tell me about the success rate of FMCG passed outs actually? Yes, sure. 77%, minimum 77% of our graduated students are passing this FMG exam. Last year, it was one of the highest percentage from Georgia because, not the joke that your graduated students are passing, 70% of your students are passing this FMG exam with the first attempt with any additional preparation or coaching courses. We always say that the best result of the program is your graduated students. So when your graduated students are so successful, that means that you are doing everything correctly and you're following all the rules and you have really strong curriculum and high qualified teachers because that's I think that's the result of our success. Okay. So அகாடமிக் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பொழுதுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப முக்கியம். அதை அவங்க எப்படி டைப் பண்ணியிருக்கிறாங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே சொன்னாங்க. பட் இந்த கெடாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இது வந்து சில கண்ட்ரீஸில் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜார்ஜியாவில் எப்படி அப்படி அது தேவையா, கண்டிப்பாக வேணுமா அதை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு? அது அங்கே எப்படி? ஈவன் இன் இந்தியா so many universities they don't have cadaver. ஓகே. இப்போ ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி தே ஃபாலோ த அனாட்டமிக் டேபிள், இல்லை நிறைய ஏஐ டெக்னாலஜி, மாடர்ன் 3D இமேஜிங், அது மாதிரிலாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி இங்கேயும் மாறிட்டாங்க. வி வேர் த கண்ட்ரி வி ஆர் யூஸிங் ஜார்ஜியாலேயும் கெடாவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண காலம் இருந்தது. இப்போ பேண்ட். ஆனால் எங்கள் காலேஜில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன லேப் மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் நாட் ஃபார் அவர் ப்ரோக்ராம். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரியில் கெடாவர்ஸே கிடையாது. ஓகே, அதுதான் அது கேள்விப்பட்டதுனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அது மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் இது கிடையாது. நாங்கள் எதனால் சக்ஸஸ்னால் இதுதான் ரீசன். we have all the latest equipments which we are running it. And also I hear that இந்த கோர்ஸ் ஃபீ அது எப்படி வந்து இந்தியா கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக இருக்குமா? அண்டு சில நேரங்களில் கேட்கும்போது சொல்கிற கோர்ஸ் ஃபீயும் நம்ம படித்து முடிச்சோடனே வர கோர்ஸ் ஃபீயும் டிஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறேன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 1 year பிஃபோர் ஒரு 36 lakhs ஆகுது அப்படின்னா அந்த 36 lakhsக்குள்ளே கேன் வி கம்ப்ளீட் அவர் கோர்ஸ் வித் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஆல்? அதாவது பிஃபோர் 5 years பேக்கு எங்களோட யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேறு ஆக்சுவலாக. ஆனால் அப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஈவன் இன் இந்தியா இப்போ புதுசாக ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டியூஷன் ஃபீ இருக்கும். தட் டியூஷன் ஃபீ ஃபிக்ஸ்டு ஃபார் அந்த இயரில் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். எங்கள் யூனிவர்சிட்டி அதே மாதிரி தான். இப்போ 2021, 19, 20, 21, 22 எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தான். இப்போ தான் மாற்றிருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் வார் கிரைசிஸ்னால. அது கூட ரொம்ப கிடையாது. வி ஹவ் இன்க்ரீஸ்டு $2,750 $3,250 $500 இங்கே ஏற்றிருக்காங்க. எதுக்காகனா மற்ற யூனிவர்சிட்டிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபீஸை குறைச்சி வாங்கிட்டு வருஷம் நீ லேப் ஃபீ கொடு, புக் ஃபீ கொடு, தே வில் பி கலெக்டிங் செப்பரேட்லி. ஈவன் இன் இந்தியா அதர் யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ தே டூ திஸ் திங். பட் அவர் யூனிவர்சிட்டி இட் ஆல் இன்டகிரேட்டட். ஒன்ஸ் யூ பே த செமிஸ்டர் ஃபீ நோபடி வில் கொஸ்டின் யூ. அதே போல் நாங்கள் கொடுக்குற கொட்டேஷன் வந்து இதுதான் செமிஸ்டர் ஃபீன்னு சொல்லிட்டா ₹1 கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம். வி டோன்ட் கலெக்ட். இந்திய வரைக்கும் எங்களோட சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? அதே போல் நாங்கள் யார்கிட்டையும் டியூஷன் ஃபீயாக வாங்க மாட்டோம். I don't collect. From my Chennai office, nobody will collect. என்னோடது இத்தனைக்கு டைரக்ட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஆஃபீஸர். பட் வி டைரக்ட்லி இன்டகிரேட் யூ டு டைரக்ட் டு யூனிவர்சிட்டி. எங்களோட அட்மிஷன் லெட்டர்லேயே வி ஹவ் கிளியர்லி கிவன். நீங்கள் படிக்க போகிறது இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் படிக்க போகிறது மெடிசன் ப்ரோக்ராம், எந்த ப்ரோக்ராமு, எத்தனை வருஷம், எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு, எந்த ஃபீஸை நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கணும், உங்களோட ப்ரோக்ராம் எத்தனை வருஷம் வேலிடு, எந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்தெந்த ரெகக்னேஷன் வச்சுருக்கோம், எல்லா போர்டு மெடிக்கல் போர்டு எல்லாமே நாங்கள் அதில் அட்மிஷன் லெட்டரை கொண்டு வந்துடும். வி ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட். அட்மிஷன் ஃபீஸ் இஸ் $350 ஒன் டைம் ஃபீ எல்லாமே கிளியராக கொடுத்துருவோம் நாங்கள் லெட்டர்லேயே.
அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த பட்ஜெட் கரெக்டாக முடிச்சுட்டு வந்திருக்காங்க எங்கள் பசங்க. ஸோ அதுதான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பார்ட் அங்க டைம் வந்து ஜாப்ஸும் இருக்குது. ஆ அது எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் they just go to study. So many students they want to save the money of parents. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் கண்டக்ட் பண்ணுற ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் திஸ் இஸ் 3rd இயர். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 3 வருஷம் முன்னாடியே நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். அப்போ வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டைமில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6 ஆச்சு. இந்த வருஷம் அது 10 ஆச்சு. அது இப்போ வந்து 15லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோர் தென் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் ஸ்காலர்ஷிப் இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 1st வீக்கில் இல்லை 2nd வீக்கெண்டில் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் we are planning to conduct a scholarship exam in our auditorium. ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணி எங்ககிட்ட அட்மிஷன் பண்ண அந்த 200-250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி யார் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் இருக்காங்களோ அவங்களுக்கு 25%லேருந்து 50% வரைக்கும் டியூஷன் ஃபீலை நாங்கள் குறைப்போம். தட் இஸ் மை ஸ்காலர்ஷிப். எனக்கு யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ணாங்க, எங்களோட ஃபவுண்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணார், நான் அதை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். இது இல்லாமல் யூனிவர்சிட்டியில் நல்லா படிச்சிங்கன்னா ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, அது மேம் சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதுக்கு நல்லா படிக்கணும். பட் அதர் தன் தட் நம்ம வந்துட்டு கரிக்குலமில் லோக்கல் லாங்குவேஜ் எதுவும் எந்த இதுவும் கிடையாது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜில் இருக்கும் பொழுது இங்கிலீஷே போதும். we can survive with English itself, right? Inside the campus. Yes, program is in English, fully in English, and administrative staff is speaking fluently in English. Generally in Georgia, it's not hard to communicate in English because people are speaking really good in English. That's our second language. We have our own language, Georgian, but second language is English. So it's easy to communicate to anybody you wish. So we can survive with English itself. Yes, sure. Even with the patients, all patients are communicating with mostly they are communicating with our students in English language. Even me, when I'm going to the hospital as a patient and I see that there are some students attending the curation, I always try to explain everything in English because I understand that I'm helping them somehow. So that's not the problem at all. The entire program in English only. மொத்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டடீஸும் இங்கிலீஷில் தான். பேஷண்ட் கூட எப்படின்னா இன்ட்ராக்ஷன்ஸு எபோவ் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்க இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும் தே ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் ஜார்ஜியன் லாங்குவேஜ். அதனால தான் நாங்கள் எங்களோட கரிக்குலமில் என்ன பண்ணிட்டோன்னா, ஜார்ஜியன் ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் கிளினிக்கல் சப்ஜெக்டாக ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டரில் இருக்குது. அதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாதுன்னா, பட் we are conducting that language to increase the communication skill. அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஃபால்ட்டாக எங்களோட ப்ரோக்ராமில் அதை இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இஃப் someone wants to go for German also, ஜெர்மன் லாங்குவேஜ் எடுக்கலாம். நிறைய பேர் பிஜி வந்து ஜெர்மனி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து நம்ம கிட்ட ஜெர்மன் லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபாரின் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ். யா நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கலாம். மேம் ஆல்சோ நோஸ் தட். ஸோ ஆக்சுவலி வந்து பேசிக்கான நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி சில கேள்விகள் வந்துட்டு நான் வந்து நிறைய பார்த்தேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா நீங்கள் சொன்னது தான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பீப்புள் வந்து தே ஷுட் பி அவேர் ஆஃப் ஆல் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் நிறைய பேர் நிறைய ஸ்கேமில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஈவன் இன் ஜார்ஜியா, ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் திஸ் பாயிண்ட். ஈவன் இன் ஜார்ஜியா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலே இல்லாத மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறாங்க. விச் இஸ் கோயிங் டு பி அ ஹெண்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். இட்ஸ் ட்ரூ. ஓகே, அதனால நல்ல யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி நல்ல காலேஜில் போய் படிக்கணும். தே ஷுட் சூஸ் அ ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி இன் அ ப்ராப்பர் மேனர். தென் ஒன்லி தேர் டிகிரி இஸ் வேலிட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ சம் பேசிக் கொஸ்டின்ஸோட இந்த செஷன் நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு எப்போதும் இருக்கிற கொஸ்டின். ஸோ இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா? இங்கே ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். 19க்கு அப்புறம் நம்ம எலிஜிபிள் ஆகிருக்கணும். ஆமாம். ஸோ அது வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிபி 12th ஸ்டாண்டர்டில் டோட்டல் பண்ணால் 50 above இருக்கணும். மூணாவது க்ரைட்டீரியா, தேர் ஃபேமிலி ஷுட் பி அட்லீஸ்ட் ஆஃப் ப்ராப்பரான சேலரிடாக இருக்கணும். லோன் எடுத்தாலும் அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். ஃபீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு படிக்கணும். 4வது க்ரைட்டீரியா, ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூவே இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி தான் நாங்கள் செக் பண்ணுவோம். ஓகே. If it is from தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசுவாங்க, இல்லைன்னு சொல்லல. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினாலே போதும். ஓகே, அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ், நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் போதும். நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் எங்களோட ப்ரோக்ராம் வந்து ஃபுல் ஆஃப் இன் இங்கிலீஷ்.
இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கூட எப்படின்னா இப்போ இருக்கிற 10th 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோகிராஃப் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா we will conduct a ப்ராப்பரான ஒரு ஜூம் இன்டர்வியூ எங்களோட சிஸ்டமில் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு எல்லாம் அப்லோட் பண்ணால் வித்தின் 2 daysல we will get a ஜூம் இன்டர்வியூ லிங்க். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா டீச்சர் டேரெக்டாக இங்கிலீஷ் இன்ட்ராக்ஷன் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவாங்க. பண்ண உடனே அப்ரூவல் ஆன உடனே வித்தின் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர், ப்ரொவிஷனல் அக்செப்டன்ஸ் லெட்டரும் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ மார்க் அந்த மாதிரிலாம் ஏதாவது இத்தனை பர்சன்டேஜ் அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் 50 above. ஓகே, அதுதான் வந்துட்டு க்ரைட்டீரியா. சரி, இங்கே இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஊர் மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் வருஷத்தை ரிப்பீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் கிடையாது. தெர் இஸ் நோ லேகிங் சிஸ்டம் இயர். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு மெடிக்கல் கோர்ஸ் அவுட் ஆஃப் 100 மார்க்ஸில் ஜார்ஜியாவில் எங்கள் ஒரு சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமியில் பாடி சிஸ்டமில் ஒரு சப்ஜெக்டில் ஒரு அனாட்டமின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 மார்க்ஸ்க்கு 51 எடுத்தால் பாஸ். சப்போஸ் அவங்க வந்து எலிஜிபிள் ஆகலை, கம்மி மார்க் எடுத்திருக்காங்கன்னா கூட they will give you one more chance to write the re-exam. அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியலன்னா they can go to the next semester. ஆனால் அந்த ஒரு சப்ஜெக்ட் ஒட்டி கேரி ஆன் பண்ணி படிக்கணும், படித்து பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இது ஒன்று. அடுத்ததாக வந்து விசா ப்ராசஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எனி கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பேரண்ட்ஸ் வாண்ட்ஸ் டு மீட் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து வித்தின் 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அதாவது டூரிஸ்ட் விசா கிடைக்குது. ஸ்டூடெண்ட் அங்கே இருக்கிறதுனால டூரிஸ்ட் விசா கொடுக்குறாங்க. அது நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே நான் பண்ணி கொடுக்குறேன். என்னோட சார்ஜஸில் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப். இது வரைக்கும் நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் விசாக்கு சார்ஜஸே வாங்கினதில்லை, நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன். பட் அது வந்து ஈஸி தான், ரொம்ப ஈஸி. அது நாங்கள் பண்ணிவிடுவோம். வி ஹேவ் ப்ராப்பர் அக்ரிடேஷன் வச்சுருக்கோம், ப்ராப்பர் அப்ரூவல் இருக்குது. வி வில் லிங்க் இட் அண்ட் வில் டூ இட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா பேரண்ட்ஸ் வாண்ட்ஸ் டு கம், ரொம்ப ஈஸியாக நாங்களே அகாமடேட் பண்ணி கூட்டிட்டு போறோம். நிறைய பேரண்ட்ஸ் எங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தே ஆர் ஸ்டேயிங் இன் அவர் ஹாஸ்டல் ஃபார் 10 days. ஓகே. ஸோ இப்போ 12th இப்போ முடிச்சு இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. எந்தெந்த டைம்லலாம் உங்களை அப்ரோச் பண்ணலாம்? ஏன்னா எந்தெந்த இப்போ அகாடமிக் இயர் வந்து இங்கே வேற இருக்கும், அங்கே வேற இருக்கும். அங்கே வந்து எப்படின்னா, இங்கே ஜார்ஜியாவில் எங்கள் யூனிவர்சிட்டி எப்படின்னா, தெர் இஸ் செப்டம்பர் இன்டேக்கு, அடுத்தது டிசம்பர் இன்டேக், அடுத்தது மார்ச் இன்டேக், அதுக்கப்புறம் மே இன்டேக். 4 இன்டேக் இருக்குது. ஒரு இன்டேக்கும் ஒரு லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ், 150 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி பிரித்து எடுப்பாங்க. ஸோ அப்போ எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? எனி டைம் யூ கேன் கம். ஆக்சுவலாக திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் த செப்டம்பர் இன்டேக். செப்டம்பர் இன்டேக் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டேக். நீட் ரிசல்ட்டு 20th வருது. 14th 15th 16th உங்களுக்கு OMR ஷீட்ஸ் வந்துடும். அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஆல்ரெடி வி ஹேவ் நீட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 60 ஸ்டூடெண்ட்ஸ் who have done your admissions. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஆன்சர் கீயை பார்த்துட்டு இது 300 கூட வராது சார், we will doing it. லாஸ்ட் இயர் என்னால் 450, 490, 508 மார்க்ஸ் எடுத்த பசங்களாம் என்கிட்ட வந்தாங்க. ஓகே, படிக்கிறாங்க எங்கள் யூனிவர்சிட்டியில் நல்லபடியாக தான். டன். ஸோ நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன், அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆன்சர் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.